தமிழகத்தில் மோடி அரசியல் கணக்கென்ன விவாதித்து வருகிறோம். நான் திரு தனியரசு அவர்கள்ட்ட. திரு தனியரசு, தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்களா கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளில் 12 லட்சம் கோடி கொடுத்துருக்கிறதா எல்முருகன் சொல்கிறார். சிறப்பு திட்டங்களுக்கு மட்டுமே நாங்கள் 3 லட்சம் கோடி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பிரதமரே நேரடியாக சொல்கிறார். அப்போ தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவது பொய் அப்படின்ற மாதிரி ஆகலையா? இல்லையா, இப்ப மகிழ்ச்சி தான். இப்ப நம்ம தமிழ்நாடு இந்தியாவின் மிக முக்கியமான அங்கங்களில் ஒன்று. இந்தியா தமிழ்நாடு உள்ளடக்கி ஒட்டுமொத்த இந்தியாவும் நாட்டின் 146 கோடி மக்களும் செழித்து மகிழ்ந்து அமைதியான நல்வாழ்வுக்கு பாஜக என்டிஏ அரசு மோடி அரசு வினையாற்றி இருக்கிறதுனா நம்ம வரவேற்கிறோம், மகிழ்ச்சி தான். அது இன்னும் இல்லை. ஆனா தமிழ்நாட்டை இந்தியாவில் இருக்கிற ஏனைய மாநிலங்களை போல் அல்லாமல் பாஜகவின் கோட்பாட்டு எதிரியாக, ஒரு கொள்கை எதிரியாக, கொள்கை எதிர்நிலையில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தமிழ் மாநிலம் ஆட்சியில் இருப்பதைத்தான் பாஜக நிராகரிக்கிறது, பாஜக ஏற்க மறுக்கிறது. பாஜக திமுக அரசை அதுக்கு அரசியல் ரீதியா எதிர்க்கிறாங்க. இல்ல சார், அரசியல் ரீதியா எதிர்க்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி வரலைங்க. ஆமா, அதை புறக்கணிக்கிறாங்கல்ல. இப்ப நீங்க நம்ம ரொம்ப கவனமா பாருங்க. இப்ப மோடி ஐயா சொல்றார், 11 ஆண்டுகளில் 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தேன். மோடி சொல்றாரு, எங்க எடப்பாடி சொல்றாரு. ஆனா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு பொறுப்புக்கு வந்த பிறகு 4 ஆண்டுகளை கடந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு ஏன் ஒரு மருத்துவக் கல்லூரி கூட தரல? அது மட்டுமல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கிற பொழுது, எடப்பாடியாருடைய அரசு இருக்கிற பொழுது, அதனுடைய அதாவது பாஜகவின் நம்பிக்கைக்குரிய கூட்டாளியாக இருக்கிற எடப்பாடி இருக்கிற வரை மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அறிவிச்சாங்கல்ல. ஆட்சி மாறின உடனேயே இன்று வரை எய்ம்ஸ் மருத்துவமனை கல்லூரி ஏன் செயல்படவில்லை? அதாவது எங்கேயோ வேற இடத்துல மருத்துவமனை செயல்பட கட்டிட்டு இருக்காங்க. அதான். அப்ப இப்ப நீங்க எத்தனை ஆண்டுகளாவது? 5 ஆண்டுகளாக இவர் சொல்றாருல. நாங்க இன்னைக்கு கூட நம்ம மோடி ஐயா சொல்றார், கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை எத்தனை திட்டங்களை அவர் நாட்டுக்கு அர்ப்பணித்தாரோ 11 ஆண்டு காலத்தில் நாட்டுக்கு அர்ப்பணித்த திட்டங்களை எல்லாம் பட்டியலிட்ட மோடி ஏன் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களின் முதன்மையாக இருக்கக்கூடிய அந்த எய்ம்ஸ், அதாவது அந்த மருத்துவமனையை ஏன் இன்னைக்கு வரைக்கும் கட்டி முடிக்கல? அது திமுக அரசுக்கு, திமுக ஆட்சியில் இருக்கிற பொழுது அப்படிப்பட்ட திட்டத்திற்கு நிதி ஒதுக்க கூடாது என்று மாற்றாந்தாய் மனப்பாங்கோடு மோடி செயல்படுகிறார், பாஜக செயல்படுகிறது. இதை விட என்ன சான்று வேணும்? அது மட்டும் இல்லையா, இப்ப நீங்க கப்பல், அதாவது இப்ப கப்பல் துறை, சாலை போக்குவரத்து துறை, விமான போக்குவரத்து துறை, தொழில்துறைங்கிற எல்லா வகையான துறையினுடைய ஒட்டுமொத்த திட்டத்தையும் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிற ஒரே அதிகாரம் ஏன் பிரதமர் மோடி மட்டும் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்? அப்ப நீங்க அந்த துறை அமைச்சர்கள், இப்ப நிதின் கட்காரி அந்த 2500 கோடி ரூபாய் நெடுஞ்சாலைத்துறை, தேசிய நெடுஞ்சாலைத்துறையினுடைய திட்டத்தை திறக்க வரமாட்டார். கப்பல் போக்குவரத்து துறை இங்க அந்த செய்ய மாட்டார், அமைச்சர் வரமாட்டார். இல்ல சார், அப்படி பார்த்தா முதலமைச்சருக்கும் பொருந்தும் தானே. முதலமைச்சர் எல்லா ஊருக்கும் எல்லா திட்டத்தையும் இது பண்றாரு, துறை சார்ந்தவங்க இருப்பாங்க. இன்னைக்கு விமான போக்குவரத்து துறை அமைச்சர் கூட இருக்காரு. அதுதான், அதுவும் பிள்ளதாயாங்க. அதாவது அந்த துறை அமைச்சர்கள் நாடு முழுக்க எல்லா துறையினுடைய அதிகாரத்தையும் மோடி அவர்களே குவித்துக் கொண்டு வருகிறார் என்பதுதான் ஜனநாயகத்திற்கு தாழ்வு. அதுதான் இவர்கள் ஒற்றையாட்சி முறைக்கும் சர்வாதிகார முறைக்கும் அல்லது ஜனாதிபதி அல்லது அதிபர் ஆட்சி முறைக்கும் இவர்கள் படிப்படியாக இந்த ஜனநாயக இத்தனை ஆண்டு காலம், ஒரு 75 ஆண்டு காலம் இருந்த இந்த இந்தியாவினுடைய ஒரு அரசு அல்லது இந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, இந்த நிர்வாக முறை அமைவை, அரசியல் முறை அமைவை பாஜக திட்டமிட்டு மாற்றுகிறது. அதில் மோடி முனைப்பாக இருக்கிறார் அப்படிங்கிறதா நம்ம குற்றச்சாட்டு. அப்ப அது ஜனநாயக தன்மையில் இருந்து, அதிகார பரவலாக்களில் இருந்து இந்த இந்தியாவை மடைமாற்றி இப்ப மோடி இப்ப நீங்க மோடி முழக்க உள்ளே வந்த உடனே என்ன சொல்றாங்க பாருங்க, மத்திய அமைச்சர் உட்பட அந்த கூட்டம் அரசு விழா. இது அரசு விழாவில் பாரத மாதா கி ஜெய், ஜெய் ஸ்ரீராம், இந்த முழக்கத்தை எல்லாம் நீங்க அரசு விழாவில் வைக்கலாமா? ஒரு மதசார்பற்ற இந்தியாவில கிட்டத்தட்ட ஒரு 25 விழுக்காடு மற்ற இறையை நம்புகிற மற்ற மதத்தினர் இருக்கக்கூடிய நாட்டில் ஒரே ஒரு மதத்தை மட்டும் இவர்கள் ஒரு முழக்கமாக வைத்து அரசு விழாவை நடத்துகிறார்கள் என்றால் இங்க என்ன ஜனநாயகம் இருக்கு? இது எப்படி ஒரு அனைவருக்குமான அரசா இருக்கும்? அதுதான் குற்றச்சாட்டு. சொல்லும் போது அரசு விழா, துணை முதலமைச்சர், அதெல்லாம் உங்க துணை முதல்வருக்கு தெரியாது. ஆனா அரசு விழா ஜெய் ஸ்ரீராம் சொன்னா மட்டும் உங்களுக்கு கோவம் வருதுன்னா என்ன பண்றது?
நாகராஜ், ஒரு நிமிஷம் எல்லாருக்கும் உரிமை பேச இருக்கு. விடுங்க. எல்லாருக்கும் எல்லாரோட மதத்தையும் வழிபாட்டையும் சொல்ல உரிமை இருக்கு. பெரியார் வாழ்க்கை சொல்ல நாகராஜ், உரிமை இருக்கு. ஜெய் ஸ்ரீராமும் சொல்ல ஒரு உரிமை friendly deal இருக்கு. போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் சனாதன இருங்க. தர்மத்தை ஒழிக்கணும்னு சொல்ல உரிமையும் இருக்கு. நாகராஜ், ஒரு- ஒரு நிமிஷம் ஒரு friendly deal போட்டுக்கலாம். இல்ல, இல்ல, நாகராஜ், அவர் இப்ப பேசுறாருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இங்க வந்து முதலமைச்சரோ துணை இருங்க ஐயா, முதலமைச்சரோ இங்க முடிச்சிடுறேன். வருகிறது. தனியரசு நீ கேட்டதுக்கு சொல்றேன். ஒரு நிமிஷம் நவீன ஐயா. கழிப்பிடம் கட்டினா கூட அதை போய் முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். நான் குறை சொல்லல. ஆட்சியின் தலைவர் அவருக்கு தான் நல்லதும் கெட்டதும் எல்லா பேரும் போய் சேருங்கிற மாதிரி மோடி அதையத்தான் பண்றாரு. இவர் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டுல வந்து அந்த துறை அமைச்சர்கள் திறக்கிற மாதிரி மோடி எல்லாத்துலயும் போய் தம் முகத்தை காமிச்சுக்கிற மாதிரி இவர் சொல்றாரு. அவர் பாவம் திமுக பாசல ஏதோ பேசுறாருங்க. நான் சரி, உண்மையான சரி. சமூக நீதி இன்னைக்கு தூத்துக்குடியில பார்த்தேங்க. ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த முருகன் அப்படிங்கிற அமைச்சரை அவர் தோற்று போயும் அமைச்சர் பதவி கொடுத்து தனக்கு பக்கத்துல ஆளுநர் ஆர் சரி. ரவி அப்படிங்கிற சரி, பிரபல முடிச்சிடுறோம். பக்கத்துல தனக்கு ஈக்குவலா உட்கார வச்சார. உண்மையான சமூக நீதி ஓகே, ஓகே. பாத்தீங்க அப்படின்னா மணியன் சார், நான் ஒண்ணு சொல்லிடுறேன் சார். அரசியல் பேசாமல் இன்னைக்கு எல்லாம் முழுக்க முழுக்க அரசியல் பேசினார். ஜம்மு காஷ்மீர் எனக்கு ஒண்ணுதான், அசாமும் ஒண்ணுதான், மகாராஷ்டிரா ஒண்ணுதான். அந்த சரி, மாதிரி ஓகே. தமிழ்நாடு எனக்கு ஒண்ணுதான். தமிழ்நாட்டை ஒண்ணுதான், தனியார் எந்த விதத்திலையும் தனியார். தனியா விடல. அவங்களுக்கு ஓகே. இவ்வளவு பண்ண, இவங்களுக்கு இவ்வளவு பண்ண சரி, அருமையா சரி, பேசியிருக்காருங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயத்துல சொல்லிட்டு போயிடுறேன். 75 வயசுல பாத்தீங்கன்னா தலை சுற்றல், அழுத்தம், ரத்த அழுத்தம், இதய பிரச்சனை எதுவுமே இல்லாம நேத்து பாத்தீங்கன்னா வெளிநாடு, இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா மாலத்தீவு, இன்னைக்கு சாயந்தரம் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி அப்படின்னு இருக்கிற பிரதமர் நீடூடி வாழட்டும். சிந்தூர் வெற்றியில் இந்திய தயாரிப்பு அப்படிங்கிற அந்த சுயசார்பின்மை மணி அப்படிங்கிறத கொண்டு வந்த வர- மோடி அவர்கள் 100 ஆண்டு வாழணும். மணி கடைசியா சொன்னார் பாருங்க, அதான் அரசியல். சரி, எல்லாரும் டார்ச் லைட் அடிச்சு காட்டுங்க அப்படின்னாரு. திமுகவுக்கு அடிக்கப்பட்ட ரெட் டார்ச் லைட். ஓ கேட்போம் திரு தனியரசு. இல்லையா, இதுதான் இப்ப நீங்க வந்து இந்த ஜனநாயக விழுமியங்களை எல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு ஒரு சர்வாதிகார மனப்பாங்கோடு பிரதமர் மோடி எல்லா திட்டங்களையும் எல்லா அறிவிப்புகளையும் நானே வெளியிடுவேன் என்கின்ற அந்த பக்குவம் இருக்குல்ல, இது எப்படி ஜனநாயகத்துக்கு வலிமை சேர்க்கும்? அப்ப இப்படி நீங்க ஜனநாயகத்திற்கு எதிராக அரசின் தலைவர் அவர் தானே சார்? தொடர்ந்து சார் அது விதிமீறலா எப்படி வரும்? அரசின் தலைவர் அவர், அது விதிமீறலே வராது. ஜனநாயகம்னாலும் அதுவும் ஜனநாயகத்துல தான் சார் வருது. இல்லையா, அதிகார பகிர்வு, அதிகார பரவல் இல்லாம இப்ப நீங்க வந்து ஒரு மோடி ஒரு சிறந்த ஜனநாயக எல்லாமே சும்மா போகும். வேர்ல்ட் செஸ் சாம்பியனுக்கு முதல்வருக்கு என்ன சம்பந்தம்? ஏன் வந்து இது பண்ணாரு? சரி, ஓகே, ஓகே, In fact, தனியார். அந்த விக்னேஸ்வரன் இயக்கிய அந்த ஓகே, பாட்டு ஓகே, வந்து என்ன பேசுறாரு ஏன் இவரு? வந்தாரு? நான் தனியரசு ஏற்கனவேங்கிறேன், நான் வேண்டாங்கிறேன். தனியரசு மட்டும். ஐயா, பிரதம அமைச்சர் அங்க வந்து போய் சொல்லுங்க. இந்த மணியன் சொன்ன அதிகாரத்துல போய் மாதிரி சொல்லுங்க. ஒரு கழிப்பிடத்தை திறந்து வைக்கிறாருன்னா அது பிழையானதுதான், தவறானதுதான். நான் சரி, நீ எடப்பாடியோ சரி, ஓகே. ஸ்டாலினோ அல்லது மோடியோ யார் செய்தாலும் ஜனநாயகத்துக்கு எதிராக செய்தா தவறுதான். ஓகே, ஓகே. நாட்டில் ஜனநாயகமும் அப்ப அரசியல் போய் கூவுங்க. சாசனமும் பாதுகாக்கப்படணும். சரி, இங்க ஓகே. மோடியா அல்லது வேற யாருங்கிறதெல்லாம் இங்க முக்கியம் இல்ல. இந்தியாங்கிற 140 கோடி மக்கள் வாழுகிற இந்த நாடு உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. கேட்போம், உலகத்திலேயே கேட்போம். தனிமனித உரிமையிலிருந்து எல்லா மக்களுக்கும் எல்லா உரிமையும் கிடைக்கிற சரி, சரி. அனைத்து பிரிவு மக்களும் சமமாக சட்டத்தின் பார்வையில் சமமானவர்கள் என்கின்ற உறுதியை தருகிற ஒரே நாடு இந்தியா. சரி, ஒரே தனியரசு. அரசியல் சாசனம் நான் இந்திய வரேன், அரசியல் திரும்ப சாசனம். வரேன். அதை பாதுகாக்கணும். ஓகே, அதற்கு எதிராக மோடி திரும்ப இருக்கிறார். வரேன், திரும்ப வரேன். ஓகே, ஓகே.